தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. மாநில தலைவர் நியமனத்திற்கும் அமித்ஷாவின் வருகைக்கும் சம்பந்தமில்லை என அண்ணாமலை பேட்டி. வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக நாளை தெரிவிக்கப்படும் எனவும் விளக்கம். சென்னையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. அமித்ஷாவை நாளை குருமூர்த்தி சந்திக்க உள்ள நிலையில் ஆலோசனை. ஆளுநர் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய ரெட் லெட்டர் டே. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக தன் போராட்டத்தை தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. கோவை அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு தீண்டாமை கொடுமை நடைபெறவில்லை என போலீஸ் தகவல். மாணவியின் தாயார் கேட்டுக்கொண்டதாலேயே அவரை தனியாக அமர வைத்ததாகவும் விளக்கம். கோவையில் வகுப்பறைக்கு வெளியே மாணவி அமர வைக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை பொறுத்துக் கொள்ள முடியாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். சென்னை மேடவாக்கத்தில் தரிகட்டு ஓடிய தண்ணீர் லாரி மோதி அப்பளம் போல் நொறுங்கிய ஆட்டோ. ஆட்டோவில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அம்பேத்கர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சியினர் மரியாதை செலுத்த அனுமதி கோரிய வழக்கு. காவி வேட்டி அணிவிக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கோயில் திருவிழாக்களில் சாதி பெயரை பயன்படுத்த அறநிலையத்துறை விதித்த தடைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை தாமே எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி கட்சியின் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் விளக்கம். அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்து திண்டிவனத்தில் பாமகவினர் போராட்டம். அன்புமணி ஆதரவாளர்கள் ராமதாஸ் இல்லத்தின் முன்பு குவிந்துள்ளதால் பரபரப்பு. தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியதற்கு பாமகவில் எதிர்ப்பு. பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்படுவதாக கட்சியின் பொருளாளர் திலகபாமா கருத்து. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் கூட்டணி குறித்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும். பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பாமக தலைவர் ராமதாஸ் பதில். சென்னை பனையூரில் தவேக தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல். விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திடவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் தண்டனை விதிக்கப்படுமா? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை.
கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கை. கோடைகால மின் தேவையை சமாளிக்க ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல். மின் வாரியத்துக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. தென்காசியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரம். விசாரணை அடிப்படையில் தவறு நிரூபிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதி. போக்சோ வழக்கில் மதபோதகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜான் ஜெபராஜ் தலைமறைவாக உள்ள நிலையில் மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. சென்னை தாழங்குப்பம் கடற்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கிய சிறுவன். துரிதமாக செயல்பட்டு சிறுவனை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டு. கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி தமிழக அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் கடிதம். செயலி மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்வது தெரிய வந்துள்ள நிலையில் பரிந்துரை. தஞ்சாவூர் அருகே பொய் வழக்கு விவகாரத்தில் தற்கொலைக்கு முயன்ற பெண் உயிரிழந்த சம்பவம். உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நடுக்காவிரி காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். திருவண்ணாமலை அருகே காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய கும்பல் கைது. மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்தபோது தாக்கிய நிலையில் நடவடிக்கை. திருவாரூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாய்ந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 உயிரிழப்பு. உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் 2,680 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகரில் முன்கூட்டியே வெப்ப அலை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா இந்தியா வந்தடைந்தார். டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் என்ஐஏ விசாரிக்க திட்டம். முன் எப்போதும் இல்லாத வகையில் தேசிய பாதுகாப்பில் தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது. நீலகிரி வெலிங்டனில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 125% இறக்குமதி வரி இன்று முதல் அமல். பிற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க இறக்குமதி பொருட்களின் மீதான வரியை 84% உயர்த்திய சீனா. அமெரிக்காவின் எந்த வகையிலான போரையும் எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலடி. டெல்லியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பெங்களூரு? பெங்களூருவில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் 2 அணிகளும் பலப்பரீட்சை.